forgiveness, accept, திரும்ப 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 reprogram பண்ண very nice. Momia feeling very light. Thank you. when வெள்ளக்காரங்கள்ட்ட இருந்து படிக்க அவங்களும் EFT tapping சொல்லி கொடுத்தாங்க, celestial healingம் சொல்லி கொடுத்தாங்க. பட் இந்த மாதிரி ஸ்பிரிட், that means இந்த பாடியில இருந்து ஸ்பிரிட்ல போய் இன்னும் டீப் உள்ளுக்கு போய் அது அப்படியே திரும்ப 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 உருகி forgive, accept அப்படி சொல்ல you are really connecting to the so close to the spirit, soul spirit, அந்த ஃபீலிங். பட் அது வெள்ளக்காரங்கிட்ட படிக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. உங்கள்கிட்ட படிக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் சோல் அண்ட் ஸ்பிரிட் கம்பைன் இன்டு ஒன். இவ்வளவு தூரம் அது வெரி குட் மார்னிங். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? Yes, sir. Yes. Good morning, sir. வெரி குட் மார்னிங். ஏதாவது கிளியர் கம்மியா இருக்கா? ஏதாவது இல்ல இல்ல sir, இல்ல. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, get out of your comfort zone to create a real work. உண்மையான வளர்ச்சியை உருவாக்க உங்கள் சௌகரிய மண்டலத்திலிருந்து வெளியே வாருங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது ரொம்ப பெரிய மோசமான ஒண்ணு. உங்களோட வாழ்க்கையில உண்மையை சொல்ல போனா, இந்த ஜோக்கு சொல்லுவாங்களே, நீங்களே உங்களுக்கு சூன்யம் வச்சுக்கிறதுன்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே நீங்க சூன்யம் செய்து கொள்வது அப்படின்னா நிச்சயமா இந்த கம்ஃபர்ட் ஜோனா தான் இருக்கும். இந்த கம்ஃபர்ட் ஜோன் மட்டும்தான் உங்களுக்கே நீங்க வச்சுக்கிற சூன்யமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆக்சுவலா நீங்க எல்லாம் ஒரு அழகான தங்க கூண்டுக்குள்ளார வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களால அதை நம்ப முடியுதா? நீங்க எல்லாம் நல்ல ஒரு இந்த பழைய நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்கல்ல, பேரட், வேடன், அப்புறம் தங்க கூண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ் போயம். அதுல இந்த
பேரட்டின் கேட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஒரு போயம் இருக்கு. யாருக்கு தெரியும் அந்த போயம்? இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த போயம் தெரியும். அது வந்து 4th ஸ்டாண்டர்ட்லயோ 3rd ஸ்டாண்டர்ட்லயோ வரும் நினைக்கிறேன் அந்த போயம். அந்த ஒரு ஒரு அழகான கதை வேணா நான் சின்னதா எனக்கு நான் 4ஆம் கிளாஸ்லயோ 3ஆம் கிளாஸ்லயோ படிச்சது. என்னோட போயம்ல நான் படிச்ச ஒரு ஞாபகம். ஒரு வேடன் வந்து ஒரு புறாவை புடிச்சு ஒரு தங்க கூண்டுக்குள்ளார போட்டு வச்சிருவான். சோ அந்த வேடன் என்ன நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்னா, அந்த புறா வந்து வெளியே சுத்துச்சுன்னா என்ன மாதிரி மற்ற வேடர்கள் வந்து அதை வந்து உடனடியா அம்பை இது பிடிச்சு கொன்னு சாப்பிட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நான் ரொம்ப மனிதாபிமானமாக இந்த புறாவை வந்து பிடிச்சி இந்த கூட்டுல போட்டு ரொம்ப நல்லபடியா வளர்த்திட்டு இருக்கிறேன். அது ரொம்ப சேஃபா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அதை அந்த சேஃபான இடத்துல வச்சிருப்பான். ஸ்டார்டிங்ல அந்த புறாவும் என்ன நினைக்கும் அப்படின்னா, இது வந்து ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது. ஏன்னா 3 நேரம் சரியான டைமிங்ல சாப்பாடு கிடைச்சிருது, டைமிங்ல தனக்கான தூக்கம் கிடைச்சிருது, எல்லாமே வந்து ரொம்ப. அதே மாதிரி வேடன் வந்து என் மீது ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்ட்டா ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா அதே டைம்ல வெளியே இருந்து ஒரு புறா வரும். அந்த புறா சொல்லும், பூமியில இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, அங்க காத்து வீசுது, இங்க மழை பெய்யுது, அங்க வந்து மண்கள் வந்து இந்த மாதிரி சரிஞ்சிருக்குது, அங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, மிஸ்ட் பெய்யுது. இப்படி வந்து வந்து டெய்லி ஒரு நல்ல கதைகளை வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு போகும். சோ அப்போ அந்த வந்து சொல்லக்கூடிய புறா என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த இடத்துல நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, நான் வந்து மழையில நினைச்சிட்டு வந்தேன், நான் வந்து வெயில்ல இதாயிட்டு வந்தேன், நான் வந்து அந்த காற்றுல சுத்திட்டு வந்தேன் இதுகிட்ட சொல்லும். வர்ற புறா என்ன நினைக்கும், இவனுக்கு 3 நேரம் கிடைக்குது, நல்ல சந்தோஷமா இருக்கிறான்னு நினைக்கும். பட் இந்த புறா கடைசியில என்ன நினைக்க ஆரம்பிக்கும்னா, உண்மையிலே அந்த அழகுகள்லாம் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், உண்மையிலே அந்த மழை நீரை வந்து நான் மிஸ் பண்றேனா, அந்த உலகத்தை வந்து நான் மிஸ் பண்றேனா அப்படின்னு நினைக்கும். கடைசியா 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து வேடனுக்கு தெரியாம சேஞ்ச் ஆயிடுவாங்க. அந்த 2 பேத்துல உள்ள இருக்கிற புறா வந்து வெளியே போயிடும், வெளியே இருக்கிற புறா உள்ள வந்துடும். அந்த வெளியே போன புறா அப்பதான் ஃபீல் ஆகும், இவ்வளவு நாள் உண்மையிலே நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்கிறோம், மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருந்திருக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரே உணவு தான் கொடுக்கப்பட்டது, த சேம் பேர்ட் இன் தி கேஜ். கரெக்ட். அந்த உலகம் வந்து வித்தியாசமான உணவுகளை வந்து வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சுதந்திரமா அது பறந்துரும். எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைச்சு வந்த இது வந்து இதுல மாட்டி. சோ அப்படி அந்த ஒரு சின்ன வயசுல நான் கேட்ட ஒரு கேள்விப்பட்ட படிச்ச ஒரு சின்ன போயம். சோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இன்னைக்கு தங்க கூண்டுல தான் இருக்கிறீங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? யாரெல்லாம் தங்க கூண்டுல இருக்கிறீங்க? நமக்கு என்னன்னா, எஸ், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போகுது. ஏன்னா நமக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நமக்கு தேவை, உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஃபியர்லெஸ் ஆன ஒரு லைஃப் வேணும், பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வேணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துகளாக இருக்கும் இல்லையா? பீஸ்ஃபுல்லாக, ஃபியர்லெஸ் ஆக நம்ம லைஃப் வந்து இருக்கணும். நம்ம வந்து எதை பத்தியும் கவலைப்படாம, எதை பத்தியும் பயப்படாம, எந்த தேவையும் இல்லாதவர்களாக, ஒரு நிம்மதியாக, அமைதியாக, ஆரோக்கியமாக ஒரே இடத்துல இருக்கணும்.
இதுதான் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஒரு நிலை நமக்கு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணறோம் அப்படின்னா, நம்ம அதிகமான ஸ்கில் நமக்கு இருந்தாலுமே, நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே, நம்மனால எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலுமே, இந்த கம்ஃபர்ட் ஜோனை உணர ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த இடத்துல ஒரு கவலை இல்லாம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம டெய்லி ரொட்டீன்குள்ளார வாழ ஆரம்பிச்சோம். காலையில நேரமா எந்திரிக்க வேண்டியது, ஏதாவது ஒரு மெடிடேஷன், வாக்கிங், இல்லைன்னா யோகா, எதையா ஒண்ணு செய்ய வேண்டியது, அப்புறம் டீ காஃபி குடிக்க வேண்டியது, அதுக்கப்புறமா அப்படியே அங்கிருந்து நேரா டிஃபன் சாப்பிட வேண்டியது, 9 மணிக்கு வேலைக்கு கிளம்ப வேண்டியது, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கடுமையா அங்க வேலை செய்ய வேண்டியது, 5 மணிக்கு வந்தா 7 மணி வரைக்கும் டிவி பார்க்க வேண்டியது, 7 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் பேசுறது, இல்லைன்னா திரும்ப டிவி பார்க்கறது, இல்ல எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றது, திரும்ப 10 மணிக்கு கொடுத்தா காலையில 4:30 5 மணிக்கு எந்திரிக்கிறது. இது ரிலாக்ஸ் ஆன மைண்ட் செட்ல ரொம்ப கிளியரா, தெளிவா, மாச பட்ஜெட் போட்டு இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த கரெக்டான ஒரு மெத்தட்ல வாழ்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவா மெத்தட்ல நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா, நம்மளோட நாட்கள் வேகமாக போய்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்மளுடைய நேரங்கள் வேகமாக போய்கிட்டே இருக்கும். ஆனா நம்மளோட வாழ்க்கையில மாற்றங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, நிச்சயமா மாற்றங்கள் இருக்காது. எல்லாமே ஒரே ஒரே மாதிரியான, ஒரே விதமான, ஒரே சூழலான, ஒரே ரொட்டீனான ஒரு விஷயங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. சோ இப்ப நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு நல்ல கம்ஃபர்டான, ஒரு சரியான, ஒரு ப்ரொடெக்டிவான, ஒரு சரியான ஒரு இடத்துல நீங்க இருக்கிறதா உங்க மூளையும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம எங்க செட் ஆயிட்டோம்? நல்ல ரிலாக்ஸ் மைண்ட் செட்ல, பீஸ்ஃபுல்லான இடத்துல, நம்மளோட ரொட்டீன் அந்த மாதிரி ஆகக்கூடிய இடத்துல நம்ம இருக்கக்கூடியவர்களாக மாறுறோம். இப்படி ஆயிட்டோம்னால நம்ம ஸ்லோ டவுன் ஆயிரும் இல்லையா? சீக்கிரமாக வயதானவர்களாக மாறிடும். சீக்கிரமாகவே நம்மளோட ஹெல்த் ஃபுல்லா வெளியே போயிடும். அதே மாதிரி நம்மளோட வெல்த்ல பெரிய growth எல்லாம் இருக்காது. பெரிய ஒரு எக்ஸைட்மெண்டான லைஃப் எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ இது கண்டிப்பா இந்த ரொட்டீன் லைஃப்ல நம்ம இருந்தோம்னா, இந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும்போது உங்களோட பிரெயின் ஏதாவது ஒரு புது விஷயங்களை செய்யறதுக்காக ஐடியா கொடுத்தா, ஒரு புது வேலைய கொடுத்தா, கண்டிப்பா அது ஏத்துக்காது இல்லையா? ஒரு நியூ ஒர்க் உங்களுக்கு கொடுத்தாலோ, இல்ல புது வேலைகள் உங்களுக்கு கொடுத்தாலோ, டெய்லி ரொட்டீன் இருந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி விஷயங்களை கொடுத்தாலோ, வாரக்கணக்குல, மாசக்கணக்குல, வருஷ கணக்குல ஒரே விஷயத்த ஒரே மாதிரி, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு ஒரு வழியில இவர் போவார், ஒரு ரூட்ல போயிட்டு அதுல வந்துருவாரு, திரும்ப அதுல போவாரு, திரும்ப அதுல வந்துருவாரு. இப்படி கரெக்டா அந்த அந்த ரோட்ல எத்தனை குழி இருக்குது, எவ்வளவு மேடு இருக்கு, எவ்வளவு பள்ளம் இருக்குது, எங்க மழை தண்ணி நிற்கும், எங்க மழை தண்ணி நிக்காது, எல்லாம் இவருக்கு கம்ப்ளீட்டா தெரியும், கிளியரா தெரியும். அதே மாதிரி வாழ்க்கையில என்னென்ன முன்கூட்டியே நடக்குதுங்கிறத ரொம்ப கரெக்டா ஜட்ஜ் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப தெளிவா புரிதலோட பர்ஃபெக்டா போயிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரோட்ல, அந்த ஊர்ல ஒரு நல்ல ரிசார்ட் வந்துடும், நல்ல ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய, அந்த ஊரை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட், இல்லைன்னா ஏதாவது ஒரு மால், அந்த மாதிரி ஏதோ சம்திங் வந்துடும். பட் அந்த லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னே தெரியாது. எப்படி ஒரு ஊரோட டெவலப்புக்கான ஒரு செயல் அவங்க ஊருக்குள்ளார வந்திருக்கிறது
அது வந்து அங்க செயல்முறைக்கு வந்து வெளிமக்கள் அங்க வந்துட்டு இருக்காங்கங்கிறது அதை உணராம அந்த ஊர் மக்கள் இருக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் உங்களோட வளர்ச்சிக்கான பாதை எங்கேயோ வந்து நீங்க மேல போறதுக்கான 1 by 1 ஸ்டெப், ஏதோ ஒரு வாய்ப்புகள், எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வந்துடும். பட் இத வந்து முழுசா நீங்க நிராகரிச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க திரும்பியே பார்க்க மாட்டீங்க. அந்த ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய, உங்களை படுத்தக்கூடிய, உயர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்க வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி என்ன ரீசன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அந்த வழியில போவாங்க, வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் நடந்துட்டே இருக்கும். அந்த ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா அங்க ஒரு பெரிய ரிங் ரோடே வந்துடும். இந்த மக்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. ஏன்னா இவன் ரெகுலரா இந்த கட் ரோட்ல போயிட்டு வந்துட்டே இருப்பான். இந்த மாதிரி தான் நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நம்ம உணராதவர்களாக மாறிடும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா நம்ம அந்த சுகமான வாழ்க்கைய, ரொட்டீன் லைஃப ஒரே மாதிரி கம்ஃபர்ட்டா நம்ம வச்சிருந்தா, நமக்கு இந்த மாதிரி புதிதாக வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கவே மாட்டோம். சோ வாய்ப்புகளை எடுத்துக்கலைன்னா நம்மளால முன்னேற முடியுமா? நம்மளால நல்ல ஒரு நிலைக்கு வர முடியுமா? நீங்களே கணக்கு போட்டு பாருங்களேன். இன்னைக்கு வந்து ஒரு 40,000மோ 80,000மோ இன்னைக்கு சம்பளம் வாங்குறீங்க. 10 வருஷத்துல கோல்டு விலை என்னவா மாறி இல்லையா? இன்னைக்கு ஓரளவுக்கு இது அட்ஜஸ்ட் ஆகி போகுதுங்கிறதுக்காக இதுல நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, இதை வச்சு ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த கோல்டு நீங்க ஃபர்ஸ்ட் 80,000 40,000 வேலைக்கு போகும்போது மீறி போனா 20,000 இருந்துரும். இன்னைக்கு மேக்சிமம் உங்களுக்கு ஒரு 85 ரூபா 90 ரூபா சம்பளம் ஆயிருக்கலாம். ஆனா கோல்டு வந்து 1,00,000 சில்லான் ரூபாய் ஆயிடுச்சு. ஆக்சுவலா 20,000 ரூபாய் இருக்கும் போது நீங்க இந்த சம்பளம் வாங்கியிருக்கீங்க. அப்ப நீங்க 1,00,000 ரூபாய் ஆகும்போது நீங்க என்ன சம்பளம் வாங்கிருக்கீங்க? உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கு? நீங்க எந்த உச்சத்துக்கு போயிருக்கோம்? இன்னைக்கு உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் மக்கள் கால்குலேட் பண்றதே இல்லை. நம்ம இப்ப சம்பாதிக்கிறது நேத்து சம்பாதிச்ச அதே அனுபவத்தை வச்சுட்டு வாழ்றது. சோ நீங்க முன்னேற்றத்தை நோக்கி போக முடியாது. நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போகணும்னா நம்மளோட வருமானத்தை அதிகப்படுத்தணும். நம்மளோட சுற்றுவட்டத்தோட நிலைகளை வந்து அதிகப்படுத்தணும். அப்ப நம்ம அந்த முயற்சிகளை, புது வாய்ப்புகளை பயன்படுத்தி மேல போறதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும். சோ கண்டிப்பா இது வந்து இந்த நாட்டுக்கும் தேவை, மக்களுக்கும் தேவை. அந்த சிந்தனை இருந்தா மட்டும்தான் நம்மளால உயர முடியும். சோ நாம என்ன பண்றோம்? இந்த என்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு தெரியாமயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி வைப்பாங்க, சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப திருப்தியாவும் இருக்கும். ஆனா உண்மையிலேயே பாருங்க, உங்க வீட்டுல நீங்க வைக்கக்கூடிய ஒரு பிரியாணி தான் இந்த உலகத்துல இருக்குதா? இந்த உலகத்துல பலாயிரக்கணக்கான பிரியாணிகள் இருக்கு இல்லையா? நீங்க மெட்ராஸ்ல இருக்கிறீங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு வைப்பீங்க. நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம்னா ஜீரக சம்பாவை தான் மாத்தி வைக்க மாட்டோம். ஆனா நாங்க மஞ்சள் கலர்ல வைப்போம். இதே வந்து நீங்க வந்து ஹைதராபாத் பிரியாணி, அதுலயே வந்து மலபார் பிரியாணி, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டீங்கன்னா ஒயிட் கலர் ரைஸ்ல அவங்க வந்து உள்ள வந்து பீஸ் வச்சு தருவாங்க. ஸோ அது வேற பிரியாணி, கலர் பிரியாணி, எவ்வளவோ இருக்குது இல்லையா? ஆனா நம்மளோட மைண்டு எப்படி நாங்க ராவுத்தர் பிரியாணியில ஃபிட் ஆகிருக்கிறோமோ, அதே மாதிரி நீங்க வந்து அங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஹைதராபாத் பிரியாணி, அந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணியில நீங்க ஃபிட் ஆயிருப்பீங்க. உங்களுக்கு அது சாப்பிட்டாதான் நிம்மதியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான நிகழ்வுகள் இந்த உலகத்துல நிறைய இடத்துல நிறைய வித்தியாசமா இருந்தாலுமே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளார, ஒரு டேஸ்டுக்குள்ளார, ஒரு ஹேபிட்குள்ளார நம்ம உட்கார்ந்துக்கோம். சோ இந்த மாதிரி உட்காரும் போது உண்மையிலே நம்மளோட ஸ்கில் என்னங்கிறதே நம்ம மறந்தோம். உங்க ஸ்கில் என்ன? நீங்க வந்து பயங்கரமா குக்கிங் பண்ற ஆளு. உங்களால பல வகையில பல விதத்துல வித்தியாசமா செய்ய முடியும். அவ்வளோ டேலண்ட். ஆனா உங்களுக்கு அது பிடிக்காது.
ஏன்னா நீங்க இதுல செட் ஆயிட்டீங்க. ஸோ அதனால இவ்வளோ டேலண்ட் இருந்தும் நீங்க அதையெல்லாம் செய்யாமையே இருக்கிறீங்க, முயற்சி செய்யாமையே இருக்கிறீங்க. ஏன் நம்ம ஒரு புது புது ஐட்டங்களை ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? ஏன் சுவைக்க கூடாது? ஆனா நம்ம மனசு எப்படி? நம்ம எப்படி? நம்ம அப்படியா? நமக்கு எல்லாமே நம்ம பேட்டர்னுக்குள்ளார வேணும், நம்ம ஹேபிட்குள்ளார வேணும். நம்மளோட ஐடியாக்குள்ள வேணும், நம்மளோட சூழலுக்குள்ளார வேணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனாலதான் நமக்கு நிறைய முன்னேற்றங்கள் வந்து நம்ம தள்ளி வைக்கப்படக்கூடியவர்களாக மாறும். ஸோ அதே மாதிரி உங்க பிரெயின் உங்களை நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்க பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க பிரெயினை பொறுத்த வரையிலும் அது வந்து உலகமகா சோம்பேறி. ஒரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம்னு வைங்க, அலாரம் அடிச்சா உங்க பிரெயின் என்ன சொல்லும்? நேற்று நைட்டு 1/2 மணி நேரம் லேட்டா தான் நீ படுத்திருக்கிற, அதனால ஒரு 5 நிமிஷம் படுத்து அப்படின்னு உங்க பிரெயின் உங்கள்கிட்ட சொல்லி. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி கண்ணை மூடி அப்படி படுத்தா அது டக்குன்னு தூங்கிடும், 1/2 hour ஓடிடும். இப்படி உங்க பிரெயின் நிறைய ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் ஆலோசனை பண்ணும், வேலை செய்யறதுக்கு ஆலோசனையே பண்ணாது. அது உங்க பிரெயினோட மேட்ச். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, 5 நிமிஷம், 10 நிமிஷம், அப்புறம் 2 நிமிஷம், 1 நிமிஷம் டைம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது நீங்களும் 2 அலாரம், 3 அலாரம், 4 அலாரம், 5 அலாரம்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும், தள்ளி போயிட்டே இருக்கும். அப்புறம் 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 சொல்லியே கடைசியில லேட் ஆயிரும், எந்திரிச்சு பரபரன்னு ஓடுவீங்க. இது ரெகுலரா நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஏன் இந்த லேட்டா ஜாயின் ஆகுறோம், லேட்டா எந்திரிக்கிறோம், எந்திரிச்சுக்கு அப்புறமும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, உங்க மூளை வந்து ஒரு புது விஷயத்த செய்யறது அப்படின்னாலே உங்க மூளை என்ன நினைக்கும் அப்படின்னா, இது வந்து நமக்கு ஆபத்தான செயல். என்ன ஃபீல் பண்ணும்? இது வந்து ஒரு டேஞ்சரஸ் அப்படின்னு தான் முடிவெடுக்கும். இது வந்து சேஃப் கிடையாது நமக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ அதோட சிஸ்டமே அப்படின்னா, மூளை வந்து வேலை செய்யணும்னா அட்ரினல் கிளாண்ட் வேலை செய்யணும். அட்ரினலோட வேலை என்ன? ஃபைட் ஆர் ஃபிளைட். ஒன்னா ஓடி போயிரு, இல்லைன்னா சண்டை போட்டுரு அப்படிங்கிறது அதோட நிலை. ஸோ நமக்கு ஒரு விஷயம் தூண்டப்படணும்னாலே அட்ரினல் ஒர்க் ஆகும். அட்ரினல் ஒர்க் ஆனாதான் மூளை வேலை செய்யும். மூளை வேலை செய்யற அந்த சிஸ்டமேட்டிக் எப்படி இருக்குன்னா, ஒன்னா சண்டை போடு, இல்லைன்னா ஓடி போயிரு. அப்ப நம்ம மூளைக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது வந்து ஆபத்து, இவன் ஏதோ புது சப்ஜெக்ட பத்தி பேசுறாப்ல, இத கேட்டோம்னா நமக்கு தலை குழம்பிரும் இப்படின்னு தான் சிந்திக்குமே தவிர, இதை கேட்டா நமக்கு அறிவு வரும், நம்ம அமைதியா உட்காரலாம், கொஞ்ச நேரம் என்னங்கிறத காது கொடுக்கலான்னு சிந்திக்காது. அது அப்படிதான் ஃபீல் ஆகும். உட்கார்ந்துட்டு இப்படி போயிடலாம், அப்படி போயிடலாம், உட்காராத, கேட்காத, நீ டைம் எடுக்காத, நீ வந்து வேஸ்ட் பண்ணாத, இப்படி எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய மூளையோட நேச்சர். இல்லைன்னா நீ வந்து எதையும் கேட்காம இயர்போன்லாம் கழட்டிட்டு பேசாம உட்காரு, உங்களுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேட்காத, கேட்காத, பார்க்காத. ஏன்னா ஒரு விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது, நம்ம சிந்திக்கிறோம், நம்மளை திருத்தறதுக்கு முயற்சி செய்யறோம், நாளையிலிருந்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிக்கலான்னு முடிவெடுப்போம். இதெல்லாம் யாருக்கு பாதிப்புனா, ரெஸ்ட் எடுக்கிற மூளைக்கு பாதிப்பு. ஸோ அது என்ன பண்ணுது? நோ சான்ஸ், இவங்க ஏதோ புதுசா செய்யறான், நாளைக்கு திருந்தினாலும் திருந்திடுவேன், அதனால இவனை விடக்கூடாது, இவனை வந்து நல்லா தூங்க வைக்கணும் அப்படின்னு தான் அது பிளான் போடும். உங்க மூளை இப்படிதான் பிளான் பண்ணும். அப்ப நீங்க புதுசா எதை கொடுத்தாலுமே அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு, ரிஸ்க், இது வந்து பிரச்சனைக்குரியதுன்னு தான் சொல்லி முடிவெடுக்கும். ஸோ அதனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, பயங்கர ஒண்ணு நமக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. நம்ம எதை பத்தி ஒரு புது பிளானு, புது விஷயங்கள் செய்யலாம்னு முடிவெடுத்தாலும் உங்ககிட்ட யார் பேசுவா? உங்களோட மூளை தான் பேசும் இல்லையா? ஏய், அது செஞ்சு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு தெரியுமா? இது இது வந்து அந்த அந்த ஆளு வந்து பயங்கரமா பண்ணாரு, ஞாபகம் இருக்கு உனக்கு? இவரே உட்கார்ந்து இவர்கிட்ட பேசுவாரு. யாருன்னா உங்க மூளை தான் உங்கள்கிட்ட பேசுது.
அங்க அவ்வளவு லாஸ் ஆயிருக்கு தெரியுமா உனக்கு, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா உனக்கு. அப்படி இருக்கும்போது நீ இதை பண்ணீன்னா எவ்வளவு பெரிய இது வந்துரும், சிந்திச்சு பாரு, நீ சிந்திச்சு செயல்படு. இப்படி எல்லாம் உங்க பிரெயின் உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும். அப்ப அந்த பயம் உங்களுக்கு வந்தனவே ஐயோ எல்லாம் போயிருமோ, கஷ்டப்படுறதெல்லாம் வேஸ்ட் ஆயிருமோ, சரி வேண்டாம் விடு, நம்ம ஒரு 4 நாளுக்கு அப்புறம் மெதுவா பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு 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 மாசம் கழிஞ்சு பண்ணிடும். வேண்டாம் வேண்டாம், அடுத்த வருஷம் நம்ம ஒரு பிளான் பண்ணி கரெக்டாவா ரெடி பண்ணிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டம் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கும். எதையா பண்ணி ஜெயிச்சிடலான்னு ஐடியாவெல்லாம் சூப்பரா தான் இருக்கும். ஆனா செய்யவே மாட்டாங்க. சோ இந்த சோம்பேறித்தனம், இந்த ஒரு இது வர்றதுக்கு காரணம், உங்க மூளை புது விஷயத்த கொடுத்தாலே, அந்த புது பிளானு புது விஷயத்த பார்த்தாலே இது ஆபத்து அப்படின்னு சொல்லி அது அத ப்ரிவென்ட் பண்ணி உடனே உங்க உடம்புல எச்சரிக்கை மணிய அட்ரினலாம் தூண்டி விடும். அப்ப என்ன ஆகும், உங்க உடம்பு உங்க மூளை உங்க வேலை எல்லாம் என்ன ஆயிரும், இது ஆபத்து ஆபத்துன்னு அலாரம் அடிச்சிடும். இப்ப உடனே ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொட்டுதா, உடனே உங்ககிட்ட சொல்லும், நீ ஒன்னும் தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் ஒண்ணும் கிடையாது, திரும்ப 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 கண்டுபிடிச்சு ஒரு 1000 பொருளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு பல்பை எரிய வைக்கிறதுக்கு நீ ஒன்னும் தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் கிடையாது, நீ சாதாரண மனுஷன்தான், சாதாரணமா சிந்திச்சுக்கோ அப்படின்னு உங்க மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ள இருக்கிற மனசாட்சி பேசுறது தானே நம்ம கேட்போம் இல்லையா. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா வேண்டாப்பா ரிஸ்க் எடுத்து நாளைக்கு ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு கடன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ஆனா கோடிக்கணக்குல கடன் வாங்கி போட்டு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு பல பேர் பல தொழில்களை பண்ணி மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் வேண்டாம், சிம்பிளான விஷயம். ஃபர்ஸ்ட் உங்களை ஜாயினிங்க்கு நாங்க கூப்பிட்டு நீங்க தெரியாமையோ தெரிஞ்சோ அந்த நம்மளோட ஆட் ஓடுறத தொட்டு ஒரு ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி உள்ள வந்துடுறீங்க. அப்புறம் உங்களை கூப்பிட்டு நம்ம பேசும்போது ஜூம்ல தான் கிளாஸ் நடக்கணும், ஜூம்ல தான் நாங்க கிளாஸ் நடத்துவோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நெஞ்செல்லாம் படன்னு ஆகுது, மனசு டுப்கு டுப்குன்னு அடிக்குது. என்னன்னு பார்த்தா ஜூம்லயா கிளாஸ் எடுப்பீங்க, அது போன்லயா பார்த்து பார்த்து கத்துக்கணும், அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, ஒரு பயங்கரமான பயம். எப்படி அது நம்ம போன் வரும் அது வரும் இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும், நேரா கத்துக்கிறேன், நேரா கத்துக்கிறேங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். இந்த உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. என்னை பொறுத்த வரையிலும் நேர்ல கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிதான் நான் சொல்லுவேன். சார் அப்ப நீங்க 2 நாள் கிளாஸ் எடுக்கிறீங்க, நான் அங்க ஸ்டே பண்ண சொல்றேன், 2 நாளோ 3 நாளோ அங்க தங்கி உங்களோட மிங்கிள் ஆகி 24 ஹவர்ஸ் கிளாஸ், ரெஸ்ட் இல்லாம கிளாஸ். ஸோ அப்படிதான் நான் கத்துக் கொடுக்குறேன் தவிர காலையில ஆரம்பிச்சா நைட்டு 12 மணி வரைக்கும் கிளாஸ், மறுநாள் காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சா திரும்ப நைட்டு 12 மணி வரைக்கும் கிளாஸ். இப்படிதான் நம்ம உங்களை புரிஞ்செடுத்து கத்துக்கிறோம். ஆனா உண்மையிலே இந்த ஒரு நாள் வகுப்பு, கூட்டமா 1000 பேர்த்த உட்கார வச்சுட்டு வகுப்பு எடுக்கிறது, இதெல்லாம் உங்களை ஏமாத்துற ஒரு விஷயம். நீங்க எல்லாரும் சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பாக்குறீங்க இல்லையா, அந்த சினிமா பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களையும் அந்த ஹீரோ போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அதுல சொல்லப்பட்ட கருத்துகளும் உங்க மூளையில இருக்கா? நிச்சயமா இருக்காது இல்லையா. நிச்சயமா அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்க, ஒரு ஒரு ஓவரால் அந்த சினிமாவோட கதை என்னன்னு உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். பட் அதுல என்ன காஸ்டியூமு, என்ன இதாச்சு, என்ன நமக்கு என்ன அறிவு கிடைச்சது அப்படின்னு பார்த்தா அதுல இருக்கிற சீன் எல்லாம் என்ன 1 by 1 அப்படிங்கறது கேட்டா ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. எந்த இடத்துல சண்டை வந்துச்சு, எந்த இடத்துல இது வந்துச்சுன்னா அதுவும் தெரியாது. இந்த மாதிரி தான். ஏன்னா காலையிலிருந்து அவர் கத்துன்னு கத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அதுல இருக்கிற நுணுக்கமான நோட்டிஃபை பண்ண வேண்டிய
நிறைய நிகழ்வுகள் நீங்க நோட்டிஃபை பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க குமிஞ்சு இப்படி 2 எழுதுறதுக்குள்ளார அவர் 4 தாண்டி போயிடுவார். அன்னையோட கதையும் முடிஞ்சு போச்சு. 5 மணிக்கு நீங்க வெளியே வந்துட வேண்டியதுதான். அதே மாதிரி அந்த இது உங்களுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துறாங்க அப்படின்னா உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க அப்படியே ஃபிளைட்டை கையில உடச்சு நொறுக்கி அப்படியே எடைக்கு போட்டு அதை வந்து ஒரு பயங்கர பிசினஸா மாத்திருப்பீங்க. எப்படி மேல பறக்கிற ஃபிளைட்டா டக்குன்னு பிடிச்சு அதை அப்படியே கையிலேயே மடிச்சு உருட்டி எடைக்கு போட்டு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருப்பீங்க. ஏன்னா அவர் அப்படிதான் பேசியிருப்பார். உலகத்துல எங்கேயாவது இது நடக்குமா? இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? இப்படி ஒரு விஷயத்தான் இன்ஸ்பைரிங்கா பேசியிருப்பார் அவர். இன்ஸ்பைரிங்கா பேசினப்ப நீங்களும் அப்படியே கூஸ் பம்ப் எல்லாம் இருந்துச்சு. நான் இப்பவே கோடீஸ்வரன்டா அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே வந்துட்டு தான் தெரியும். நாளைக்கு காலையில என்ன பண்ணலாம், இங்க இந்த 15 ரூபா டீ குடிக்கலாமா, அப்புறம் ஏதோ 250 ரூபா டீ எல்லாம் குடிக்கணும் அப்படின்னு வெளியே வந்து மண்டை சொரிஞ்சிட்டு இருப்பீங்க. உங்க லைஃப்ல எதுவுமே அங்க நடந்த எதுவுமே ஞாபகம் கூட இருக்காது. மொத்தமா வேஸ்ட் அந்த நாள். அதான் உண்மை. அப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு 25 தடவை அவரோட அதே கிளாஸ திரும்ப திரும்ப அட்டன் பண்ணணும். இப்ப வேணா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். பட் இந்த ஜூம்ங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 1 hour நீங்க ஃப்ரீ மைண்ட்ல இருக்கிறீங்க. உங்களோட வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதே டைம்ல உங்களுக்கு வீட்டுல டிவி பாக்குறதுக்கு நியூஸ் கேட்கற டைம் இதுல ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா உங்க பிரெயின் உண்மையிலேயே ஃப்ரீயா இருக்குது. உங்க கம்ஃபர்ட்ல உங்களுக்கு வந்து இந்த விஷயம் கிடைக்குது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப ரிலாக்ஸா இந்த விஷயத்த வந்து கத்துக்கிறீங்க. ஸோ ஜூம்ங்கிறது நமக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நல்ல விஷயம். ஈஸியா நம்ம மைண்ட் ரிலாக்ஸா. ஏன்னா எனக்கு இப்ப தண்ணி தேவைப்பட்டுச்சு, டக்குன்னு எடுத்தா தண்ணி குடிச்சோம். தண்ணி தேவைப்பட்டது, தண்ணி குடிச்சேங்கிறது வந்து என்னோட மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு செயலை செஞ்சா என்னோட பிரெயின் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகும். இந்த ரெஃப்ரெஷிங் தான் இந்த வாட்டர் டேக்கிங். ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற இடம் தான் இந்த ஜூம்ங்கிறது. இப்போ அட்டன் பண்ணிட்டே இருக்கிறீங்க, லைட்டா ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சோ இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம பார்க்கவோ முடியும். ஒரு தியேட்டர்ல உட்காந்துட்டு ஒரு ஒரு பிளேஸ்ல உட்காந்துட்டு நீங்க மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் தான் ஆவீங்க. ஒரே விஷயத்த ரிப்பீட்டடா உங்க மைண்ட்ல ஏத்துறதுனால நீங்க மொத்தமா பிளாங்க் ஆயிடுங்க. ஸோ இது வந்து நமக்கு புரியறதே கிடையாது. நிறைய பேர் வந்து முட்டாள்தனமா நம்ம சிந்திக்கிறோம். என்னன்னா நமக்கு வந்து லைவ்ல வந்து சூப்பராகும் சூப்பராகும். காலம் மாறிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் எல்லா இடத்திலிருந்தும் எல்லா விதத்திலையும் வந்து நிறைய விஷயத்த கத்துக்கிறதே வந்து ஈஸியான மெத்தட் என்னன்னா இது. ஏன்னா இதுக்கு டைமிங் அதிகமா இருக்குது, கிளாரிட்டி அதிகமா இருக்குது, நம்ம பிரெயின் பிரேக் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால நமக்கு வந்து ஈஸி வே வந்து இதுதான். ஆனா நம்ம மனசு ஏத்துக்காதே, நம்ம மூளை ஏத்துக்காதே. இதை நம்ம கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு என்ன தெரியுங்களா, அப்படியே உட்கார்ந்துட்டோம்னா அப்படியே உட்கார்ந்தே அப்படியே மெய் மறந்து அதை கேட்டுட்டு இருக்கணும். அப்பப்போ வந்து டொக்கோமின் வேலை செய்யணும். பிஸ்ஸன் ஆகணும், அப்புறம் பிஸ்ஸன் ஆகணும், உஸ்ஸன் ஆகணும், பிஸ்ஸன் ஆகணும். இப்படி 5 நிமிஷம் சுகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். இது உங்க பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ். அப்போ உங்க மைண்ட் என்ன சொல்லணும்னா கூஸ் பம்ப் வரணும், கூஸ் பம்ப் வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது சொல்லுச்சுன்னா என்ன அர்த்தம்னா அது சிற்றின்பத்தை அனுபவிக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்க மூளையை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் சிந்திச்சுட்டு இருப்போம். ஆனா உண்மையிலே வந்து கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது வந்து இதையெல்லாம் உருவாக்குறது. இந்த மாதிரி கூஸ் பம்ப் வர்றது, அப்பப்ப ஆயிடுறது, அப்பப்போ வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கிறது, இதையெல்லாம் தர்றதுதான் வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது. ஏன்னா இதுல வந்து பெருசா எல்லாம் டக்குன்னு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் ஒண்ணும் வராது. இது ரெகுலரா இருக்கும். ஆனா ரெகுலரைஸா இருக்கும். அத தேவையான அந்த விஷயங்கள் வந்து அப்படியே நடந்துட்டே இருக்கும்.
நம்ம வந்து ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா, அந்த அந்த ரிஸ்க் நம்ம எடுக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்னன்னா, அந்த ஓல்டு பெயின் இருக்குல்ல, பழைய ஸ்டோரியில இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கக்கூடிய வலிகள், அதை எடுத்துட்டு தான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க. பாருங்க, ஒரு நல்ல கப்பல் இருக்குது. கப்பல் வந்து சூப்பரா வேற லெவல்ல குரூஸ் எல்லாமே வச்சு செம்மையா ஒரு குரூஸ் கப்பலே வச்சுக்கலாமா, ஒரு 7 ஸ்டார் 9 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு கப்பல். அந்த கப்பலை அப்படியே கரையோரமாவே நம்மளோட ஹார்பர்லயே துறைமுகத்திலேயே நிறுத்திட்டே இருந்தா எவ்வளவு சேஃபா இருக்கும் இல்லையா? எவ்வளவு சூப்பரா இருக்க. ஒண்ணுமே ஆகாது. அதுக்கே கப்பல் அதுக்கா அது படைக்கப்பட்டுச்சு? அந்த கப்பல் அதுக்காகவா கட்டப்பட்டுச்சு? அதுக்கு பேசாம பில்டிங் கட்டி வச்சிடலாம்ல ஹார்பர்ல. ஒரு நல்ல கீழே காங்கிரீட் எல்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒரு கப்பலை செஞ்சு வச்சிடலாம்ல. அது எதுக்கு கப்பலை போய் செய்யணும்? கப்பலோட ஸ்டாச்சு மாடல்ல ஒரு பில்டிங்கை கட்டி வச்சிடலாம்ல. அது கரையோரமா நின்றுட்டே இருக்கும்ல. கப்பல்ங்கிறது மிக மோசமான காலநிலை சூழல் எல்லாம் இருக்கக்கூடிய மிக பெரும் அலைகள் வரக்கூடிய தண்ணியில பல அடி கீழே 11,000 அடி ஆழம் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட ஆபத்துக்கு நடுவுல பயணிக்கிறதுக்கு தான் பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி குரூஸ் அந்த பிரம்மாண்டமான அந்த கப்பலை உருவாக்குறது. பாருங்களேன், அந்த கப்பலோட அழகு என்ன? 11,000 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஆபத்தான தண்ணியில பயணிக்கிறதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்குது. அது வந்து இதுக்காக உருவாக்கப்படல. கரையில வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல பாதுகாப்பா இருக்கிறதுக்காக உருவாக்கப்படல. அப்படி கடல் கடவுள் அப்படி குதிச்சு குதிச்சு அப்படி பயத்தோட போறக்க. ஏன்னா நினைச்சு பாருங்களேன், எத்தனை ஆயிரம் அடி ஆழம், எவ்வளவு பெரிய அலைகள், எத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். இதை ஏன் கொண்டு போய் கடலுக்கு நடுவுல வைக்கிறாங்க? ஏன் அதுக்குள்ள ஓட்டுறாங்க? அப்பதான் அது கப்பல், இல்லைன்னா அது ஸ்டாச்சு இல்லையா? அது வந்து ஒரு கட்டடமாக மாறி இருக்கும். சோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஒரே இடத்துல ஒரே மாதிரி ஒரே செயலை செஞ்சுட்டு இருந்தா நம்ம ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் ஆயிடுவோம். அந்த ரொட்டீன் லைஃப் வந்து நம்ம வந்து ஒரு மோசமான ஒரு லூப்புக்குள்ளார மாட்டிக்குவோம். அப்ப இப்படியே ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அது ஓடிட்டே இருந்ததுன்னா நம்மனால நம்மளை உணரவே முடியாது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் லாட் ஆஃப் லாஸ், நிறைய நஷ்டங்களை வந்து நம்ம சந்திச்சனாலதான் நம்மனால வந்து அதுல இருந்து வெளியே வர முடியல. நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். உண்மையிலே வந்து இது என்னன்னா, ரொம்ப இந்த லைஃப் வந்து என்னோட ஃபுல் கண்ட்ரோல்ல பக்காவா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோ தன்னோட கண்ட்ரோல்ல இந்த உலகம், இந்த நடை, இந்த இடம், இந்த சூழல் எனக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன். இந்த நிலை வந்து எல்லாமே என்னால செய்ய முடியுங்கிற அந்த இடம் இருக்கும்போது உங்களோட செல்ஃப் ஒர்த், நீங்க எவ்வளவு வேல்யூவான ஆளு, உங்களுக்கு உள்ள எவ்வளவு ஒரு பயங்கரமான சக்தி இருக்குது, நீங்க இந்த உலகத்துல எதையெல்லாம் சாதிக்க பிறந்திருக்கிறீங்க, உங்களால இங்க என்ன இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும், என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத நீங்க மறந்துடுவீங்க. நீங்க கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆகி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எந்தவித நன்மைகளையும் உணராம நீங்க வந்து வாழக்கூடியவர்களாக மாறுறீங்க. சோ இந்த இந்த நிலை மாறணும் இல்லையா? நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நமக்கு ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருந்து நம்ம மாறி வெளியே வரணும். இப்ப என்ன ஆகும்னா, புயல் அடிக்கும். புயல் அடிக்கும், கண்டிப்பா பிரச்சனை இருக்கும், கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும், கண்டிப்பா நீங்க வந்து தூங்க முடியாது, கண்டிப்பா நீங்க ரெஸ்ட் எடுக்க முடியாது, நீங்க நினைச்ச மாதிரி காரியங்கள் நடக்காது. நல்ல ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா,
நிறைய தோல்விகளை சந்தித்த மனிதன் தான் இந்த உலகத்துல நிறைய சாதித்த மனிதன். விசாரணம். ஏன்னா தோல்விகள் நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நிறைய தோல்விகள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நமக்கு. அந்த மாதிரி அதுலதான் சொல்றது, ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட ஃபர்ஸ்ட் செய்யறாருன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் செய்யறாரு, ஒரு மோட்டரை கண்டுபிடிக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. அந்த மோட்டர் அவரோட பிராண்டு. அந்த மோட்டரு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அது ஸ்ட்ரக் ஆகும், எவ்வளவு நாள் ஓடும், எவ்வளவு கம்பி போடணும், எவ்வளவு காயில் போடணும், எல்லா நாலேஜும் அவருக்கு இருக்கு. பட் அந்த கம்பெனியில வாங்கினா அவங்க கரெக்டா அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஆனா இந்த டெல்லிக்காரன் என்ன பண்ணுவானா, சக்சஸ் ஆனே அதை எடுத்து காப்பி அடிச்சு ஒரு மோட்டரை விலை கம்மியா நமக்கு தருவான். அதை வாங்கி அதுல குத்தன்னேவே 2 நாள்ல புஷ்ஷுன்னு புகஞ்சிருது இல்லையா? 2 நாள்ல அது முடிச்சிடும். மீறி போனா ஒரு 2 மாசம் ஒழுக்கமா ஓடும், அதுக்கப்புறம் அது நின்றும், ஓடாது. சரி இதெல்லாம் நின்று போச்சே, இப்படி ஆயிருச்சேன்னு அவன்கிட்ட வாரண்டி கேரண்டின்னு எங்கேயாவது போனா அவன் தலைதறிக்க ஓடுவான், எங்கேயோ ஓடி போயிடுவான். அதை சர்வீஸே பண்ணி தர மாட்டான், வாங்கி வச்சுட்டு அப்படியே வச்சுக்குவான். ஏன்னா அதை கோர் எப்படி உருவாக்குறது, எவ்வளவு அதுல வைண்ட் பண்றது, அது என்ன வைண்டிங்ல என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது இந்த காயில்ல இந்த சிஸ்டம், இதை இப்படி வாங்கி இப்படி மாட்டி இதுக்கு ஒரு டப்பா போட்டா இது ரெடி அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணி விட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு அவனுக்கு தெரியாது. அதனால நமக்கும் சர்வீஸ் கிடைக்காது, நம்ம கொடுத்த காசு கோவிந்தா இல்லையா? என்ன 500 ரூபா கம்மியா கிடைச்சிருக்கும், அதோட முடிஞ்சது காசு. ஆனா 4500 ரூபா வேஸ்ட். ஒரிஜினல் கம்பெனியில நம்ம போய் 6000 ரூபா கொடுத்து அதை வாங்கினாலும் அது பக்காவா வேலை செய்யும். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுத்தா அவங்க கரெக்டா அந்த ஸ்பேரை மாத்தி கை கொடுத்துருவாங்க. எதனால அப்படின்னா அவங்கதான் உருவாக்குனாங்க, அவங்களுக்கு தான் அதோட எவ்வளவு பிரச்சனைகள் அதுல வரும், எதெல்லாம் சீக்கிரமா தேஞ்சு போயிடும், எதெல்லாம் சீக்கிரமா உடைஞ்சிரும். ஏன்னா அவங்க பல தடவை அதை உடைச்சிருப்பாங்க, பல தடவை அது தேஞ்சு போனதை அவங்க பார்த்திருப்பாங்க. ஏன்னா அதை அவங்க உருவாக்கும் பொழுது அந்த இடம் எவ்வளவு பலவீனமாக இருக்குங்கிறத உணர்ந்திருப்பாங்க. இப்போ நேத்து கூட நான் ஒரு இது பார்க்கும்போது கவனிச்சேன், நம்ம டயர்லாம் வாங்குறோம், போறோம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அதுல ஒரு எல்லோ கலர் ஒரு ரெட் கலர் டாட் இருக்குதாம். ஸோ இந்த எல்லோ கலர் டாட்டும் ரெட் கலர் டாட்டும் என்ன அப்படின்னு நான் செக் பண்ணி ஆகுது, என்னதான் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தப்போ, இந்த எல்லோ கலர் டாட்டுங்கிறது ரொம்ப பலவீனமான இடத்தையும், அதே மாதிரி ரெட் கலர் டாட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்குதாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய பலமான இடத்த நம்மளுடைய அந்த ஏர் அடிக்கக்கூடிய அந்த அந்த நிப்பிள் வரும் இல்லையா, மவுத், அந்த அந்த மவுத் வர இடத்துல வைக்கணும். அந்த பலவீனமான இருக்கக்கூடிய அந்த பாகத்தை வண்டியோட உள் பாகத்துல வர மாதிரி மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுல இருக்குதாமா. இதெல்லாம் தெரியாம டயரை வாங்க வேண்டியது, மாட்ட வேண்டியது, போக வேண்டியது. அப்புறம் பார்த்தா வண்டி ஸ்கிட் ஆகுது, வாப்ளிங் ஆகுது, நம்மளுடைய சீக்கிரமாவே டயர் தேஞ்சிருச்சு இப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஒரு சாதாரண ஒரு புள்ளியிலேயே இவ்வளோ ஒரு விளக்கம் இருக்குதுங்கிறது அந்த டயரை உருவாக்கியவருக்குத்தான் தெரியும். ஏன்னா பாருங்களேன், அந்த வட்ட வடிவுல நம்ம ஒரே மோல்டு ஒரே மெழுகு ஊத்துறாங்க, எடுக்கிறாங்க, அது வந்துருச்சு, அவ்வளவுதான். ஸோ ஆனா அதுல அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதோட பலவீனமான இடங்களையும் பலமான இடங்களையும் நோட்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு டாட் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா பாருங்களேன், எந்த அளவுக்கு அதுல ஆராய்ச்சி பிரகாரம் அவங்க அனுபவ பிரகாரம் அதை அனுபவிச்சு சரிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செல்ஃபா நம்மளோட சொந்தமா நம்ம ஒரு விஷயத்த ரிஸ்க் எடுத்து செய்யும் போது நம்ம தான் யூனிக்கா இருப்போம்.
நம்ம தான் எல்லாத்துலயும் வெற்றியாளர்களாக இருப்போம். இல்லைன்னா நம்ம வேஸ்ட் ஆயிடும். நம்மனால வந்து அத கண்டிப்பா கரெக்ஷன் பண்ண முடியாது. நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளையே தோக்கடிச்சு. ஸோ நம்மளும் வந்து ஃபெயிலியராக மாறிடுவோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டெய்லியும் நம்மளோட ரொட்டீன்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஃபியர், அதே மாதிரி நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ, ரொட்டீனா செய்றீங்களோ, அந்த ரொட்டீனா செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதோ, அதுதான் நீங்க. ஸோ நம்ம வந்து கம்ஃபர்ட்டா இருக்கக்கூடாது. ரொம்ப போர் அடிக்குது, இது வேண்டாம், இதையெல்லாம் நம்ம ஏன் போய் செஞ்சுட்டு இருக்கணும், தூக்கி ஓரமா வைங்க அப்படின்னு நம்ம சோம்பேறியாக மாறிடக்கூடாது. சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கான வழிகளை பாத்திரக்கூடாது. ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கும் போது எங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்களோ, எங்க வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு புடிமானமே இல்லாம இருக்குன்னு தோணுதோ, எங்க வந்து இது வந்து நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் தலைக்கேறுது, ரொம்ப போர் அடிக்குது இத செய்யும் போதுன்னு தோணுதோ, அதுதான் உண்மையான உங்களுடைய தொழில். எதை செய்யும் போது அதிக ரிஸ்க் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, எது அதிகமான பதட்டத்தை உங்களுக்கு தருதோ, அதுதான் உங்களோட தொழில். நீங்க அந்த விஷயத்த செஞ்சாதான் உலகத்துல வெற்றியாக மாற முடியும். நமக்கு ரொம்ப கரெக்டா ஒரு தெளிவா ஒரு தொழில் போகுது, ஒரு வருமானம் போகுது, ஒரு செயல் போகுது அப்படின்னா, அது எங்கேயோ போய் முட்டிக்க போகுதுன்னு அர்த்தம். எங்கேயோ போய் அப்படியே ஹோல்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். சோ இந்த ஒரு நாலேஜ் நம்ம சரியா முறையா நம்ம செய்யக்கூடிய தொழில்ல நாம சிந்திச்சோம்னா, நான் வந்து அப்படிதான் சிந்திச்சேன். பல தொழில்களை வந்து நான் மாத்திக்கிட்டேன். நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்லியிருக்கிறேன், எக்கச்சக்கமா நான் தொழில் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அதுல நான் எல்லா பிசினஸும் பண்ணி பார்த்திருக்கேன். சோ எதெல்லாம் நான் ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருப்பேன். டெய்லியும் ஒரு ரிஸ்க் எடுப்பேன் நான். நல்லா ஓடிட்டு இருக்கும் போது அதை தூக்கி வீசிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அப்படி தோணுச்சு. உனக்கு இந்த வருஷத்துக்கு இத்தனை ரூபா சம்பாதிக்கிறதுல இது தொழிலே கிடையாது, நீ இதுல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு தூக்கி அதை க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டுருவேன். போட்டு திரும்ப பாட்டத்துல இருந்து வேற தொழில் செய்வேன். திரும்ப அதை வந்து உருவாக்குவேன். உருவாக்கி அதை மேன்மைப்படுத்தி அதை உயர்த்தி அதை வந்து வேற லெவல் கொண்டு வருவோம். ஸோ கொண்டு வரும்போதெல்லாம் இங்கெல்லாம் நம்ம முன்ன பண்ணிட்டு இருந்த அந்த சிஸ்டம், நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சிஸ்டம் மொத்தமா ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அது குப்பையில போட்டு வேற சிஸ்டத்தை யூஸ் பண்ணும். ஸோ நம்ம இந்த கிளாஸே வந்து பல மாற்றங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இதுல வந்து ஹியூமன் சோர்ஸ் மூலமா நம்ம செய்ய முடியும்னு முடிவெடுத்தோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து சிலரை நம்பி வாழ்ந்திருந்தோம். அவங்க எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த மனிதர்களை வந்து நம்மளால நம்பி அவங்க பின்னால போக முடியும். அதுக்கப்புறமா வந்து அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட கர்வங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இயற்கையான விஷயம். ஸோ இதையெல்லாம் நம்ம சிம்பிளா ஏத்துக்கணும். ஏத்துட்டு அவங்களுக்கு ஒரு மைண்டு, அவங்களுக்கு ஒரு உலகம், அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து அதை அப்படியே விட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த லைஃபுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம்னு சிந்திச்சு நம்ம அதை அப்படியே புதுப்பிச்சு போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வாழும்போதுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை வந்து அடைய முடியும். நம்ம எதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது, யாரை பத்தியும் கவலைப்படுறதே கிடையாது. எப்பெல்லாம் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் வருதோ, நீ அடுத்த ஸ்டெப்புக்கு வளர போறேன்னு அர்த்தம். உன்னோட இது அப்கிரேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான வேலைகளை தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கான முயற்சிகளை தான் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப் செய்ய ஆரம்பிக்கணும். அப்ப அந்த ஸ்டார்டிங்ல நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா, நம்மளை ஐடென்டிஃபை பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும், செல்ஃப் ஒர்த் என்னங்கிறத நம்ம அப்பப்ப ஆலோசனை பண்ணி ரெடி பண்ணணும். நம்மள கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் சினாரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இத கால்குலேட் பண்ண தெரியலன்னா, இது எப்படி சொல்றது அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றோம். நம்ம வந்து
ஒரு போன் வந்து ஹேங் ஆகுதுன்னா நம்ம என்ன செய்வோம்? அதுல இருக்கிற தேவையில்லாத போட்டோவை டெலீட் பண்ணுவோம் இல்லையா? எஸ் ஆர் நோ? அதைத்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யணும். நம்ம எங்க சோம்பேறியாக மாறுறோம், நம்ம எங்க கம்ஃபர்ட்டா இருக்கிறோம், நமக்கு வந்து என்ன பிரச்சனை நம்ம ஆலோசனை பண்ணனா, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலைக்குள்ள என்ன வச்சிருக்கிறோம், எதை பத்தி சிந்திக்கிறோங்கிறத நம்ம டெலீட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில நம்ம தேவையில்லாத உழைப்பை எங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி அதை கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடும், கம்ப்ளீட்டா அதை இல்லாம பண்ணிடும். ஸோ இந்த டெலீட் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க சில இடங்களை சில நண்பர்களை நீங்க வந்து ஒரு கட்டத்துல கழட்டி விட்டுறணும், நண்பர்களை வந்து நீங்க தொடர்ந்து கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது அப்படிதான். உங்களுடைய நண்பர்கள் உங்களையே இல்லாம ஆக்கக்கூடியவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட லைஃபுக்குள்ளாரதான் உங்களை வச்சிருப்பாங்க, உங்களோட லைஃப்ல உங்களை வாழ விட மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து இன்னைக்கு ஒரு சரௌண்டிங்ல இருக்கிறீங்க, அங்க இருக்கிற நண்பர்கள் சிறந்த நண்பர்களாக இருக்கிறாங்கிறது ஓகே தான். பட் என்னன்னா நீங்க கொஞ்சம் உயர்ந்துட்டீங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டைப், அதாவது நீங்க 10th 12th படிக்கும் போது ஒரு நண்பர், இந்த 12th முடிச்சு காலேஜுக்கு போய் படிக்கும் போது ஒரு நண்பர்கள், அப்ப நீங்க பிஜி பண்றீங்க அப்படிங்கும் போது, யூஜி பண்றீங்கும் போதும் அங்க 2 விதமான நண்பர்கள். சோ அந்த நண்பர்களோட அந்தந்த கிரேட்ல நீங்க மாறினாதான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா கொடுத்து உங்களோட வாய்ப்புகளையும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களோட ஜாபுகளையும் உங்களோட நிலைகளும் உயர்த்தி தருவார். நீங்க 10ஆம் கிளாஸ் பையன் கூடயே திரும்ப நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்க எப்படி பிஜி முடிச்சு, எப்படி பிஹெச்டி முடிச்சு, எப்படி நீங்க முன்னாடி போக முடியும்? ஏன்னா அவன் உங்களை 10ஆம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு வருவான். நீங்க ஒரு கலெக்டரா இருக்கான வாய்ப்பை அவன் உங்களுக்கு தரமாட்டான். வா நம்ம இங்க சுத்த போலாம், வா அங்க சுத்த போலாம், இந்த டைம் இப்படி ஜாலியா பண்ணும். நான் ஐஏஎஸ் எழுத போறேன், நான் உட்காந்து படிக்கணும், 24 hours எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய ஆட்களோட நிறைய கதைகளை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம சினிமாவுக்கு போகலாம், அங்க போய் செவுத்துல உட்காரலாம், இப்படிதான் அவன் 10th முடிச்சவன் பேசுவான். ஸோ அவனுக்கு அந்த நாலேஜ் தான் இருக்கும். அப்ப நீங்க இதை மாத்தி தான் ஆகணும். இந்த கம்ஃபர்ட்ல இருந்து நீங்க வெளியே வந்துதான் ஆகும். உங்க கிரேடு மேல போக போக உங்க நண்பர்கள் அடக்கம் நீங்க மாத்திதான் ஆகும். அத இந்த இந்த ரியாலிட்டியை உணர்ந்து நீங்க உங்களோட ஸ்டேஜஸை சேஞ்ச் பண்ணாதான் நீங்க உச்சத்தை போய் அடைய முடியும். இந்த மாதிரி வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல வாழவே கூடாது. கம்ஃபர்ட் ஜோனு, நம்ம ஏரியா நல்லா இருக்குது, இந்த சூழல் நல்லா இருக்குது, இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பழகுறாங்க, நான் அதனாலதான் இங்கேயே இருப்பேன்னா நீங்க வாழ்க்கையில மாறவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கை சேஞ்சே ஆகாது. உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும்னா அந்த இடத்த விட்டு நீங்க வெளியே வரும். அப்பதான் நீங்க கோடீஸ்வரனா மாற முடியும். ஸோ இந்த ஒரு புரிதல் நமக்கு வரணும். கண்டிப்பா இந்த கிளாஸ் வந்து இன்னத்தோட அறிவு வந்து நிறைய சிந்தனைகளையும் நிறைய மாற்றங்களையும் உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், உங்களுக்கு வாழ்க்கையோட நிறைய யுக்திகளையும் நிகழ்வுகளையும் கத்துத்தரக்கூடியது. இன்னைக்கு இந்த கிளாஸை பத்தியும் இதே மாதிரி நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ரொம்ப அமைதியா நீங்க இருக்கிறது வந்து நாட்களை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால உடனடியா உங்கள்கிட்ட அதை பத்தி பேசணும், உடனடியா நீங்க ஜாயின் பண்ணணும். ஏன்னா அதை செஞ்சாதான் நம்ம அந்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்க யார் வேணாலும் இங்க மைக் எடுத்து இப்ப பேசலாம். எஸ், உங்களோட கிராட்டிடியூட்டை இங்க ஷேர் பண்ணுங்க. எஸ், பேசுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. யாருக்கு எந்த ஐடியாவும் இல்லையா? யார் வேணாலும் பேசலாம். கவிதா ரவி,
கவிதா நீங்க பேசலாம். குமார் அமுது நீங்க பேசலாம். சார் எஸ். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேங்க. நீங்க இன்னைக்கு சூப்பர் சொன்னது சார். பூரா எனக்கு சிரிப்பாவே வந்துகிட்டு இருந்ததுங்க. ஆ ஏன்னா இதுக்குள்ளதான் இருந்துகிட்டு இருந்தோம், அதனால நீங்க சொன்னது பூரா ஆ அப்படியே அப்படியே அமைஞ்சதுங்க சார். அதே மாதிரிதான் எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஒண்ணு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா, ஏன்டா அதே நிறைய பண்ணிட்டு இருக்காங்களடா அப்படின்னு பாருங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். வீடு கட்டணும் சார். ஆ அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பாருங்க, தவறிட்டாருங்க. என்ன ஆ பாருங்கன்னா, எதுக்கு சாமி இத்த பெரிய வீடு, நாளைக்கு கடன் கட்ட வேண்டாமா அப்படின்னு பாருங்க. ஆ அப்புறம் எப்பா தைரியம் இருந்தா எனக்குப்பா கட்டுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, சரி 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 அப்படின்னு பாருங்க. எங்க அம்மாட்ட போய் புலம்பிட்டு இருப்பாரு, நாளைக்கு ஏதாச்சும் கடன் இது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாருங்க சார். அந்த நினைப்புல எனக்கு வந்தது நீங்க சொன்னோன்னே. கண்டிப்பா சார். இப்ப வீடு கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் பண்றப்ப அப்பா தவறிட்டாருங்க சார். ஆனா வீட்டை பார்த்து சந்தோஷப்பட்டாருங்க. இப்ப அம்மா எங்க கூடத்த இருக்கிறாருங்க. ஆ அதனால எங்க அப்பாட்ட போடப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு, பையன் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு. அது சந்தோஷமா இருக்குதுங்க சார். கண்டிப்பா. அந்த நினைப்பு வந்ததுங்க சார் நிறைய. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. களவும் கற்று மற இல்லையா? ஆமாங்க சார். களவும் கற்று கற்று மற. மர. களவு அதாவது நம்ம திருடுறது கூட வந்து கத்துக்கிட்டு அதை வந்து மறந்துடும். இப்ப அதாங்க சார். கத்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஆமாங்க சார். எப்படி திருடணுங்கிறதையும் நம்ம கத்துக்கணும். அதாங்க எப்படி சார். அந்த கேஸ கம்ப்ளீட் பண்றது, ஒரு போலீஸ் நல்ல போலீஸா இன்வெஸ்டிகேஷன்ல வந்து சக்சஸ் ஆகணும்னா திருடன் எப்படி திருடுவாங்கிறத அந்த போலீஸ் கத்துக்கணும். அப்பதான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியும். சோ நம்ம இந்த நாலேஜ் இருந்தாதான் நம்மளால உலகத்துல ஜெயிக்க முடியும். சோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட நாலேஜை வளர்த்திக்கிறதுக்கு அந்த தவறான விஷயங்களையும் நமக்கு ஒரு தடவையாவது கத்துக்கிட்டு அதை வந்து வேண்டான்னு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு அது தப்பு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நீங்க இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அது தப்பா இருந்தாலுமே நம்ம அதை செய்யணும். அதுதான் விஷயம், அதுதான் வெற்றி. ஏன்னா சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் இப்படிதான் உருவாயிருக்கிறாங்க. அவங்க எல்லா தவறுகளையும் செய்வாங்க, அவங்கள வந்து திருத்திக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவாங்க. சோ அதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னா நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா. இன்னைக்கு வந்து அவங்கள வந்து இந்த தமிழகமே வந்து பெரிய அளவுல போற்றக்கூடியவர்களாக ரொம்பவுமே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தாயாக மாறினாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறு பாருங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இந்த கட்சிக்கு வந்து இங்க முதலமைச்சரா மாறி நிறைய தப்பு பண்ணாங்க. நிறைய தப்பு பண்ணி நிறைய பிரச்சனைகள் பண்ணி மக்கள்லாம் வெறுக்கிற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்தாங்க. கேஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் ஆனாங்க. ஆனா அதே டைம்ல ஒரு கட்டத்துல அவங்க ரியலைஸ் ஆனாங்க, நான் தெரியாம இந்த நபர்களோட கூட்டணி வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு, தமிழக மக்களை நான் மதிக்காம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறமா தமிழக மக்களுக்கு அந்த தாலி, அதே மாதிரி வந்து குழந்தை பேருக்கு கோல்டு, இதையெல்லாம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு சிறந்த தாயாவே மாறும். அந்த அம்மாவோட செயல்கள் தான் அம்மா உணவகம். அவங்களோட மனசு அந்த தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இவ்வளவு பெரிய தப்பை இந்த மாநிலத்துக்கே நம்ம செஞ்சுட்டோங்கிறத உணர்ந்து திருந்தி இந்த மக்களுக்கு நிறைய நன்மைகளை வாரி அள்ளி வீசினாங்க. சோ அதுல அவங்களுக்குன்னு எந்த எதுவுமே எடுத்துக்காம நிறைய நன்மைகளை செஞ்சனாலதான் அவங்கள கடைசியில எல்லாமே பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னா எல்லா கெட்டதையுமே வந்து அந்த அம்மா ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தவறையுமே வந்து திருத்த ஆரம்பிச்சுட்டாங்க, புரிதலுக்குள்ளார வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டால வாழ முடியாது. நம்ம வந்து சில ரிஸ்க் எடுத்தாதான் சரியாகும், சில ரிஸ்க் எடுக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையும் சரியாகும். அப்ப அதுல எல்லாம் இந்த மாதிரி ஆபத்துகள்லாம் இருக்கும். நம்ம நல்லவனா வாழணும்னு நினைச்சாலே இந்த உலகம் ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்.
அது புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப ரிஸ்க் எடுத்தாதான் நல்லவங்களா வாழ முடியும். அதை புரிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து நம்மளோட வகுப்புகளை பார்த்துட்டே இருங்க. தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய வகுப்புல மற்றவங்கள சேர்த்தி விடுங்க. இப்ப கூட இருக்கிறவங்கள, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை, கொலீக்ஸை, உங்களோட நண்பர்களை இதுல வந்து ஜாயின் பண்ண வைங்க. ஒரு கட்டத்துல நம்ம கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க ரெஃபரல்ல மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டு நீங்க எல்லாருமே வந்து யாருமே வந்து யாரையும் ரெஃபர் பண்றதே கிடையாது. யாரையுமே வந்து ஜாயின் பண்ண வைக்கிறதே கிடையாது. ஸோ யாருமே யார்கிட்டையும் போய் இந்த விஷயத்த சொல்றதே கிடையாது. ஸோ ரொம்ப நாளா இது இப்படியே தான் போயிட்டு இருக்கு. நாங்க எங்களோட செல்ஃப் முயற்சி மூலமாக, எங்களோட பல முயற்சிகள் மூலமாக இந்த வகுப்பை வந்து நாங்க நடத்திட்டு போயிட்டு இருக்கிறோம். தவிர இங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட இந்த சப்போர்ட்டை நீங்க செய்யறதே இல்லை. ஸோ இது வந்து நமக்கு செய்யக்கூடிய நீங்க அந்த நன்றியில ஒரு முக்கியமான நன்றி. ஸோ இதை கண்டிப்பா நீங்க செய்யணும். உங்களுக்கு நிறைய சக்சஸ் வரக்கு, நீங்க நல்லா ஆகிறதுக்கு இதை செஞ்சாதான் நீங்க நல்லாவீங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த ரகசியம் எல்லாம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்க கவனிக்கிறது இல்ல. நீங்க இதை கவனிக்காம இதை தவற விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில வர நன்மைகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க நல்லாகிறதுக்கு, நீங்க மேல வர்றதுக்கு, நீங்க உயர்வை அடையிறதுக்கு நீங்க மற்ற நபர்களை இதுல சேர்த்தி விடணும். ஸோ அப்படி சேர்த்தி விடும்போது என்ன ஆகும்னா, நீங்க அவங்களுக்கான பொறுப்புகளை எடுக்கும் பொழுது உங்களையே நீங்க வளர்த்துக்குவீங்க. நீங்க பொறுப்புக்குள்ளார வந்துருவீங்க. ஸோ இந்த ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நிச்சயமா வந்து நீங்களும் வளருவீங்க. நம்மளோட ஜியோஜியும் பெரிய அளவுல வளரும். ஸோ அதுக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்க எல்லாரும் செய்யணும். இப்படி இந்த சப்போர்ட்டே இல்லாம இருக்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. புரியுதுங்களா? நம்ம மினிமம் சில நபர்களையாவது நம்மளாம் வந்து டாஸ்க் கொடுத்துருப்போம் 3 பேர் 5 பேர்னு. இப்பெல்லாம் நான் அதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. எதனாலன்னா நம்ம நம்ம ட்ராக் நல்லபடியா போயிட்டு இருக்கிறதுனால நான் பேசுறது இல்லை. பட் உண்மையில என்னன்னா, நான் முன்ன இருந்தவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி அவங்க பயங்கரமா சக்சஸா இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து சிலரை சேர்த்தி விட்டுருக்குறாங்க. இன்னைக்கு அவங்க வந்து அவங்களுக்கு நன்றி கடன் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ எதனாலனா அவங்க நன்மைகள் வந்து அதிகமா எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்வு உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் அதை செய்யுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். நீங்க பல நபர்கள்ட்ட சொல்லுங்க, பேசுங்க. ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா ஒரு 3-4 பேராவது உங்க மூலமாக ஜாயின் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா?